இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வேங்க வயலில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய ஒட்டு மொத்தமாக வெறும் 17 குடும்பங்கள் தாங்க இருக்குது. சிபிசிஐடியும் காவல்துறையும் செஞ்ச அட்டுழியத்தினால காலி பண்ணி போயிருக்கிறாங்க. 25ஆம் தேதி இரவு 15 பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் மேலே உட்காந்து தண்ணியை டேங்க் மேலே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அதில் யாரோ ஒருத்தர் தான் அங்கே மலம் கழிச்சாங்க அப்படிங்கிறது தான் குற்றப்பத்திரிக்கை. இந்த 3 தேதிகளில் இந்த வேங்கை வயலில் சேர்ந்த பட்டியலின குழந்தைகள் 6 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். இப்போ காசி விஸ்வநாதன் இதை கலந்துட்டு சண்முகத்து மேல இந்த பழியை போட்டுட்டு நாம இந்த பணியில நிரந்தரமா இருந்துடலாம், சண்முகத்தை ஒரே ஒழிச்சிடலாம் அப்படின்னு இந்த 3 முத்திரையர்களுக்கு நடந்த விஷயம்தான் இந்த வேங்க வயல் சப்ஜெக்ட். A1 யாருன்னா காசி விஸ்வநாதன். அந்த காசி விஸ்வநாதன் 40 நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஊர் ஜனங்க முன்னிலையில் டேங்க் மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்த 3 பேர் மேலேயே கேஸை போட்டுதா எப்படி? அப்போ சுதர்ஷன் தான் அதை வாரி போடுறான். சுதர்ஷனுடைய அம்மா 4 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் சுழச்சனா. என்ன நடக்குதுன்னா, இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் போர் நேரத்தில் கடைசியாக என்ன நடந்ததோ அதே மாதிரி வேங்க வயலில் இந்த 17 குடும்பத்தை கூட்டின்னு போயிட்டு இந்த மரணத்தை எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட எந்த மீடியாவோ எந்த போலீஸோ வெளியிலே சொல்லலை. அப்போ காசி விஸ்வநாதன்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது சண்முகத்துக்கும் இதுக்கு. ஆனால் இந்த மக்கள் சொல்லினே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கமே வரல. எப்படி இருந்தாலுமே அங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முத்திரை 2 பக்கமாக இருக்கிறான். அந்த பக்கம் சண்முகமாக இருக்கிறான், இந்த பக்கம் காசி விஸ்வநாதனாக இருக்கிறான். ஆனால் வெறும் பட்டியலினத்தவர் மேலே மட்டுமே இந்த பழியை சுமத்தி அவங்க அம்மாவுக்கு இவனே மலத்தை கலந்த மாதிரி திமுகவினுடைய 2 அமைச்சர்களுடைய நேரடி பார்வையில் முழுக்க இந்த பழி இவங்க மேலே போயிடக்கூடாதுன்றத கவனத்தோடு செயல்பட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை நம்ப வச்சு வணக்கம். இது யூடியூப் ரூட்டர்ஸ், நான் மைனர். வேங்கை வயல் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். கரிகாலன் அங்கே அந்த சம்பவம் நடந்த உடனே நேரடியாக போயிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு வந்து அவர் தெளிவான ஒரு வீடியோவாக போட்டிருந்தார். அது மட்டும் இல்லாமல் அந்த ஊரில் நடக்கக்கூடிய மற்ற ஜாதிய ஒடுக்குமுறைகள் பற்றியும், அந்த இரட்டை கோவல முறை போன்ற ஒடுக்குமுறைகள் பற்றியும், கோவிலுக்குள்ளே அனுமதிக்காத ஒடுக்குமுறை பற்றியும் இன்னும் விரிவாகவே அதை பற்றி பேசியிருந்தார். பேரலையில் அதை பற்றி பேசியிருந்தாங்க. சமீபத்தில் அந்த வேங்கை வயல் சம்மந்தமாக ஒரு காவல்துறை கொடுத்த ஒரு ரிப்போர்ட் ஒன்று வந்துருந்துச்சு. அவங்க நாங்கள் விசாரணையை முடிச்சிட்டோம் அப்படின்னு இங்கே உள்ள சிபிசிஐடி கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டு. அந்த ரிப்போர்ட்டில் அந்த பாதிக்கப்பட்ட நபர்களே அந்த பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் போன்ற அந்த ரிப்போர்ட்டில் குறிப்பிட்டிருந்தது. இதையொட்டி நீர்த்துறை சேனலில் விசிகாவை சேர்ந்த மாநில அமைப்பு செயலாளர் தோழர் நீல சந்திரகுமார் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த ரிப்போர்ட்டில் சிபிசிஐடி கொடுத்த ரிப்போர்ட்டில் எங்களுக்கு விமர்சனம் இருக்குது, எங்களுக்கு வேறு பார்வை இருக்குது, அல்லது அதில் நடக்காத ஒன்றை நடந்ததாக புனைந்திருக்கிறார்கள் அப்படின்னு அவருடைய பார்வையிலேருந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தாரு. அதனால் நீலச்சந்திரகுமார் தோழர்கிட்ட நாம் கேட்க வேண்டிய சில கேள்விகள் இருக்குது. என்ன அந்த ரிப்போர்ட்டில் என்ன உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது, அல்லது வேறு என்ன நடந்ததாக உங்களுக்கு என்ன தகவல் தெரியும் அப்படின்னு நம்ம நேரடியாக அவர்கிட்ட கேட்க போகிறோம். அதனால் நம்முடைய இன்று இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தோழர் நீலச்சந்திரகுமார் அவர்கள். தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர். நீர்த்துறை கொடுத்த பேட்டியில் அந்த சிபிசிஐடி கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து விருப்பம் இல்லை, உடன்பாடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பார்வையை முன் வச்சுருந்தீங்க. அந்த சிபிசிஐடி கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னாக்கா, பாதிக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சார்ந்த 3 இளைஞர்கள் அவங்களே தான் அந்த விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அந்த மலத்தை வந்து அவங்க தான் தண்ணியில் கலந்துருக்காங்க போன்று அந்த ரிப்போர்ட்டில் ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒன்றாக வந்திருப்பதாக நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க. வேறு அந்த ரிப்போர்ட்டை அந்த ரிசல்ட்டை ஏற்றுக்கலை அப்படின்னாக்கா வேறு என்னவாக இருக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சிபிசிஐடி தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ விவாதமே. ஆமாம், அந்த பையனே வந்து ஒத்துக்கிட்டதாக, விசாரணையில் ஒத்துக்கிட்டதாக அந்த குற்றப்பத்திரிகையில் இருப்பதாக இங்கே நம்ம சோஷியல் மீடியாவில் அதை பற்றின செய்திகள் படிக்கும்பொழுது புரிஞ்சுக்க முடியுது. சிபிசிஐடிக்கு முதன்மை காவலராக சொல்லப்படக்கூடிய முரளி ராஜா கொடுத்துருக்க அந்த ஆதாரத்தில் சொல்கிறாப்புல, அதாவது நாங்கள் எங்கள் சமுதாயத்தை சேர்ந்த சண்முகம் என்பவருக்காக இந்த பழிவாங்கும் வேலையை செய்தோம் அப்படின்னு குற்றப்பத்திரிகை இவங்க தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க. இவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக அப்படின்னு சொல்கிறார். இதில் என்னென்னா, எங்கள் சமூகத்தை சார்ந்தவர் அப்படின்னு இவர் யாரை குறிப்பிடுறாருன்னா சண்முகத்தை குறிப்பிடுறார். முரளிராஜா வந்து பட்டியலின சமூகத்தை, ஆனால் சண்முகம் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர்.
அப்படி இருக்கும்போது இந்த முதல் ஸ்டேட்மெண்ட்லேயே இது அடிபட்டு போகுது. ஒன்று. ரெண்டாவது, நம்ம கொஸ்டின் எழுப்புறது எல்லாமே சம்பவம் எப்படி நடந்தது, ஏது நடந்ததுன்றதுக்கு நான் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். ஆனால் குற்றப்பத்திரிக்கை ஏன் இந்த மாதிரி இவங்க தாக்கல் பண்ணாங்க, அதனுடைய நோக்கம் என்ன, இது பின்னாடி இருந்து யார் வேலை செஞ்சாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ரொம்ப ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு செய்தி இதில் அடங்கியிருக்குது. சிபிசிஐடியில் இருக்கிறவங்க எஸ்பிஓ, அதாவது ஐபிஎஸ் அதிகாரிகளும் இருக்க மாட்டாங்க. ஒரு சாதாரண ஒரு எஸ்ஐ ரேஞ்சில் இருக்கிறவங்க தான் சிபிசிஐடியில் பெருசாக இருப்பாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் கூட அதில் இருப்பாங்களான்றது கொஞ்சம் சந்தேகம் தான். ஆக அங்கே இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய அந்த புவியியல் அமைப்பை சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்குங்க. அங்கே இருக்கக்கூடிய 3-4 ஊர்கள் சேர்ந்து தான் ஒரு பஞ்சாயத்து அங்கே இருக்கிறது. அதில் இந்த பகுதியில் வாழக்கூடிய மக்கள் முத்திரையர், பட்டியலினத்தவர், சேர்வர், இந்த 3 தான் அங்கே இருக்கிறது. இப்போ உங்களுடைய பார்வையில் இவங்க எவ்வளோ மக்கள் தொகையாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு பொதுமக்கள்கிட்ட தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஒரு பொதுவாக ஒன்று யோசனை பண்ணி வச்சுருக்காங்க. பொதுவாக ஊர் அப்படின்னாக்கா மக்களுடைய பார்வையில் என்னவாக இருக்குன்னா, வேங்கவையில் விட்டுருவோம். இப்போ பொதுவாக ஊர் ஒரு 3 சமுதாயம் சேர்ந்துருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஏதோ ஒரு சமூகம் வந்து மைனாரிட்டியாக இருப்பாங்க, ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமூகம் வந்து மெஜாரிட்டியாக இருப்பாங்க. ஆனால் பொதுவாக ஊர்களில் வந்து பிசி அப்படிங்கிற கம்யூனிட்டிலாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. அது சேர்வ, முத்திரையர், வன்னியர் யாராக இருந்தாலுமே அந்த கம்யூனிட்டிலாம் ஒன்றா சேர்ந்துப்பாங்க. சில ஊர்களில் விதிவிலக்காக இருக்கும். அப்போ அவங்க ஒட்டுமொத்தமாக பிசி, எஸ்சி 2 பேர் தான் இருக்கும் அதுக்குள்ளே. அப்படி பார்க்கும் பொழுது வேங்கை வயலில் வந்து ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவர்கள் மைனாரிட்டியாகவும், பிசி எம்பிசி சார்ந்தவர்கள் மெஜாரிட்டியாகவும் இருப்பதாக அங்கே. இப்போ அந்த பிசியை 2ஆக கூட பிரிச்சுக்குங்க. முத்திரையர் ஒரு பக்கம் பிரிச்சுக்கோங்க, சேர்வர் ஒரு பக்கம் பிரிச்சுக்கோங்க, பட்டியலினத்தை வச்சுருங்க. இங்கே எப்படி இருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 500 குடும்பத்துக்கு மேலே வசிக்கக்கூடியவங்க முத்திரையர். மெஜாரிட்டி சமூகமாக அங்கே இருக்காங்க. மெஜாரிட்டினா சேர்வர் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 35 குடும்பம், வெறும் 35 குடும்பம். பட்டியலினத்தவர் ஒரு 30 குடும்பம். இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் வேங்க வயலில் இருக்கக்கூடிய பட்டியலின மக்களுடைய ஒட்டு மொத்தமாக வெறும் 17 குடும்பங்கள் தாங்க இருக்குது. பாக்கி இருந்த குடும்பங்கள் எல்லாம் காலி பண்ணிட்டு ஊரை விட்டே போயிட்டாங்க. இந்த பிரச்சனைனால போயிட்டாங்க. சம்பவத்தில் இவங்க சிபிசிஐடியும் காவல்துறையும் செஞ்ச அட்டுழியத்தினால காலி பண்ணி போயிருக்கிறாங்க. என்ன நடந்தது, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முழுமையாக பட்டியலின மக்கள் தான் இந்த மலத்தை கலந்தாங்க அப்படிங்கிறத ஒரு கோணத்திலே இவங்க வந்து சேர்ந்துட்டாங்க சிபிசிஐடி. இது ஆரம்ப காலத்தில் என்ன மாதிரியான ஒரு நேரேஷன் செட் பண்ணாங்களோ 2 வருஷம் கழிச்சியும் அதையே இவங்க செட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னாக்கா அது விசாரணையிலையும் அதே அந்த சம்பவம் வந்து உண்மை அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் கிடச்சி கூட அது அப்படியே கூட இருந்துக்கலாம் இல்லையா? அது ஏன் இல்லைன்னு மறுக்கிறீங்க? 100%. இப்போ இந்த கேட்குற கேள்வியெல்லாம் என்னோட கேள்வி இல்லை, அது பொதுவெளியில் வைக்கக்கூடிய எதிர்கேள்விகள். தாராளமாக நீங்கள் சிபிசிஐடியாகவே இருந்தே பேசுங்க, அதை பற்றி அது இல்லை. ஆரம்பத்தில் என்ன நடந்துச்சோ 2 வருஷம் கழிச்சு எங்களுக்கு அது தாங்க வந்தது அப்படின்னு சொன்னாலும் நேர்மையான வாக்குவாதம் நம்ம எடுத்துக்கலாம், விவாதமாக எடுத்துக்கலாம். இப்போது உங்களுடைய குற்றப்பத்திரிக்கை, அதாவது சிபிசிஐடியினுடைய குற்றப்பத்திரிக்கையில் 26ஆம் தேதி காலையில் முரளிராஜா அந்த மக்கள்கிட்ட போய் சொல்கிறாரு மலத்தை கலந்துட்டாங்க அப்படின்றத சொல்கிறாரு. முரளிராஜாங்கிறவர் காவலர் பணியில் இருக்கிறவர், அந்த ஊரை சேர்ந்த ஆயுதப்படையை சேர்ந்த முரளிராஜா. 26 காலையில் குற்றப்பத்திரிகையில் இருக்கிறத நான் சொல்கிறேன். 25ஆம் தேதி இரவு 15 பட்டியலினத்தை சேர்ந்த இளைஞர்கள் மேலே உட்காந்து டேங்க் மேலே உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு அதில் யாரோ ஒருத்தர் தான் அங்கே மலம் கழிச்சாங்க அப்படிங்கிறது தான் குற்றப்பத்திரிக்கை. ரொம்ப சந்தோஷம். இப்போ 25 நைட்டு இவங்க சொல்கிற பிரகாரமே வச்சுக்கலாம், ஒருத்தர் மலம் கழிஞ்சிட்டார். 26ஆம் தேதி காலையில் முரளிராஜா போயிட்டு இப்போ குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய முரளிராஜா வந்து ஊர் மக்கள்கிட்ட சொல்லிடுறார் இதுதான் குற்றப்பத்திரிக்கை. ஆனால் உண்மையிலேயே 19, 20, 21 இந்த 3 தேதிகளில் இந்த வேங்கை வயலில் சேர்ந்த பட்டியலின குழந்தைகள் 6 பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட். அது போலீஸுக்கு தெரியுதா தெரியலையான்னு தெரில. கோபிஸ்ரீ, கோபிமித்ரன், தீபிகா, குறுக்கு ஷாமிலி, இதில் குற்றம் சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய சுதர்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஒரு 3வது குற்றவாளியா, 3 நபர் இளைஞர்கள், அந்த பையனும் அவனுடைய அம்மா சுலேச்சனா, இவ்வளோ பேர் அட்மிட். எப்போ 19, 20, 21 தேதிகள்லேயே அட்மிட். என்ன விஷயமா மருத்துவமனையில் அட்மிட் ஆகுறாங்க? பாந்தி பேதி வருது, உடல் கோளாறு ஏற்படுது, போய் புதுக்கோட்டையினுடைய மெடிக்கல் காலேஜில் போய் அட்மிட் ஆகுறாங்க. அங்கே சரியாகலன்னொடனே செந்தில் மருத்துவமனைக்கு போகிறாங்க. அங்கே தான் டாக்டருங்க சொல்லி அனுப்புகிறாங்க, உங்கள் குடித்தண்ணியில் எது பிரச்சனை இருக்குது போய் பாருங்கள். எப்போ சொல்லி அனுப்புகிறாங்க? 19, 20, 21 இவங்க அட்மிட் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க டிஸ்சார்ஜ் ஆகி வந்து அதுக்கப்புறமா தான் போய் செக் பண்ணுறாங்க.
ஆனால் குற்றப்பத்திரிகையில் என்ன சொல்கிறீங்க, 25ஆம் தேதி நைட்டு யாரோ ஒருவர் மலம் கழித்துள்ளார், 26ஆம் தேதி காலையில் இவங்க போய் சொல்லி யாரையும் தண்ணி குடிக்க வேணாம்னு சொல்கிறாங்கன்னு. அதுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. இப்போ யார் இதில் குற்றவாளி? அப்போ இதோட மோட்டிவேஷன் என்ன? சிபிசிஐடி யாரை காப்பாற்றுறதுக்கு இந்த வேலையை பண்ணுச்சு, இது ஒன்று வச்சுக்கலாம். இந்த பக்கம் உண்மையிலே என்ன நடந்தது, அப்படி தான் இந்த பட்டியலில் நம்ம இளைஞர்கள் இது பண்ணாங்களா அப்படின்னா நம்ம 2 நேரேஷன்ஸ், இது 2 பக்கமாக நம்ம ட்ரீ போடணும். முத்தையான்றவர் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர், இவர் தனி. இவருக்கு கீழே 2 லேடி தான் ஊராட்சி மன்ற தலைவர். அவங்க மனைவி வந்து பத்மா, அவங்க தான் வந்து ஊராட்சி மன்ற தலைவர். ஆனால் அவங்க வீட்டுக்காரர் தான் ஊராட்சி மன்ற தலைவர். வேலைகள்லாம் வழக்கம் போல் அவங்க அடுப்பாங்கரில் உட்காரிச்சு இவர் தான் வேலையெல்லாம் பார்க்குறாரு. அது கிட்டத்தட்ட சுதந்திரம் பெற்றதுலேருந்து இந்தியாவினுடைய சாபக்கேடு, தமிழ்நாட்டினுடைய சாபக்கேடு. எந்த மனைவியும் அடுப்பாங்கல் தான் உதவும், அவங்க வந்து அந்த வேலை செய்வாங்க. அவர் தான் அந்த ஊராட்சி மன்ற தலைவராக செயல்படுறாரு. எல்லா இடத்துலையுமே சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் கூட அவங்க கணவர் வந்து ஏற்படுவார். சேர்மேன் மேயராக வந்தால் கூட அவங்க கணவர் தான் அங்கே ஆக்டிவாக இருப்பார். இது வந்து எழுதப்பட்டது ஒரு சட்டமாக இருக்கும், நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். இப்போ முத்தையா தான் ஊராட்சி மன்ற தலைவராக அங்கே ஆக்டிங்காக இருக்கிறார். இப்போ இவருக்கு கீழே 2 மச்சானுங்க. அதில் ஒருத்தர் பேர் சண்முகம், அவர் இந்த டேங்க் ஆப்ரேட்டர், அவரும் முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். இன்னொரு பக்கம் இன்னொரு மச்சான் முறையை சார்ந்தவர், அவர் தான் காசி விஸ்வநாதன். இந்த காசி விஸ்வநாதன் தான் அந்த டேங்க் இருக்கக்கூடிய வார்டனுடைய கவுன்சிலர். சண்முகம் அப்படின்ற அந்த டேங்க் ஆப்ரேட்டரை வேலையை விட்டு எடுத்துட்ட பிறகு அந்த வேலைக்கு அமர்த்தப்பட்டவரும் இந்த காசி விஸ்வநாதன் தான். முத்தையா முத்திரையர் மேலே, அவருக்கு கீழே 2 போட்டிங்கன்னா இந்த பக்கம் சண்முகம் முத்திரையர், இந்த பக்கம் காசி விஸ்வநாதன் முத்திரையர். இப்போ இவங்க கீழே ஒரு 3 பேரை செட் பண்ணோம்னா சண்முகத்துக்கு கீழே வரவன் தான் முரளிராஜன் 1, முத்துகிருஷ்ணன் 2, சுதர்ஷன் 3. இவங்க 3 பேரும் பட்டியலின் இளைஞர்கள், இன்றைக்கி குற்றம் சுமத்தப்பட்டவர்களாக இருக்கிறவங்க. இந்த காசி விஸ்வநாதனுக்கு கீழே ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, அபினேஷ், அபிஷேக், சூர்யா. இந்த 3 பசங்களும் வந்து முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. இப்போது சிபிசிஐடி குற்றப்பத்திரிகை 26ஆம் தேதி இவங்க மலத்தை கலந்ததை வெளியில் சொன்னதாக சொல்லுது இல்லையா? ஆனால் அதே 19, 20, 21 தேதிகளை இவங்க அட்மிட். அதுக்கு முன்னாடியிலிருந்தே காசி விஸ்வநாதனுடைய அண்ணன் பேரன்களான இந்த 3 பசங்க இந்த டேங்க் மேலே ஏறினது, அவங்க அங்கே பண்ணிட்டு இருக்கிற விஷயங்களுக்கெல்லாம் இந்த மக்கள், பட்டியலின மக்கள் வந்து கண்டிச்சிருக்கிறாங்க. மேலே கீழேருந்து விழுந்து செத்துக்கு தொலை போகிறீங்கடா, கை காலையெல்லாம் உடஞ்சிட்டு போதுடா, இறங்கி போங்கடா இப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. காசி விஸ்வநாதனுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த 3 பிள்ளை முத்திரையர் இது நடக்குது. இப்போது எப்படி செட் பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா, சண்முகத்துக்காக நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இதை பண்ணிட்டோன்ற மாதிரி. சண்முகத்தை வந்து டேங்க் ஆப்ரேட்டர் வேலையிலேருந்து நீக்கிறாங்க. அதனால் வந்து பழிவாங்குவதற்காக அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள், சண்முகம் வந்து முத்திரையர் தான், ஆனால் அவங்களுக்கு ஆதரவாக பட்டியல் சமூக மக்கள் இருக்காங்க. அதனால் அதற்காக அந்த பிரசிடண்ட்டை பழிவாங்கிறதுக்காக, முத்திரையர் சமூகத்தை சேர்ந்த முத்தையாங்கிற பிரசிடண்ட்டை பழிவாங்கிறதுக்காக சண்முகத்துக்கு ஆதரவாக இயங்கக்கூடிய அந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்களும் மலத்தை கொண்டு போய் கலந்துட்டாங்க அப்படின்றது சிபிசிஐடியினுடைய குற்றப்பத்திரிகை. இப்போ நம்ம இந்த விஷயத்துக்குள்ள வந்தோம்னா, இதனால் யாருக்கு ஆதாயம், இதுதான் தேவைப்படுற விஷயம். சண்முகம்ன்ற ஒரு முத்திரையரை இவர் வேலையை விட்டு எடுத்துடுறாரு. அந்த வேலை யாருக்கு கிடைக்குதுன்னா காசி விஸ்வநாதன் கிடச்சிடுது. காசி விஸ்வநாதனை மறுபடியும் வேலையை விட்டு எடுத்துட்டு எனக்கு அந்த வேலையை போடுங்க அப்படின்னு டேங்க் ஆப்ரேட்டர் சங்கம் கம்யூனிஸ்டுங்கெல்லாம் சேர்ந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கு ஆதரவாக. இப்போது இந்த போராட்டம் வந்து பிடிஓ என்ன சொல்கிறாரு, முத்தையா கிட்ட அவங்கள வேலைக்கு போட்டு விட்ருங்க அப்படின் போது, ஐயோ அவங்கள மறுபடியும் வேலைக்கு சேர்த்தோம்னா அதில் விஷத்தை கலந்துருவான் அப்படின்னு முன்கூட்டியே பிடிஓ கிட்ட முத்தையா சொல்லி வைக்கிறார். ஆனால் சண்முகம் ஆப்ரேட்டர் கிடையாது, ஒரு ஆப்ரேட்டரால் தான் அதை கலக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். இப்போது காசி விஸ்வநாதன் இதை கலந்துட்டு சண்முகத்து மேலே இந்த பழியை போட்டுட்டு நாம் இந்த பணியில் நிரந்தரமாக இருந்துடலாம், சண்முகத்தை உடனே ஒழிச்சிடலாம் அப்படின்னு இந்த 3 முத்திரையர்களுக்கு நடந்த ஒரு விஷயந்தான் இந்த வேங்கவயல் சப்ஜெக்ட். ஆனால் ஒட்டு மொத்தமாக மூடி மறைச்சி தூக்கின்னு வந்து பட்டியலின மக்கள் மேலே போட்டுட்டு இன்றைக்கி போலீஸும் சிபிசிஐடியும் குளிர்காயுது. ஆனால் இப்போ இதில் என்னோட கேள்வி என்னென்னா, இப்போ ஒரு வீடியோ ஒன்று, இப்போ அதிமுகவினுடைய ஐடி செல்லினுடைய தலைவராக இருக்கக்கூடிய, இதற்கு முன்னாடி பிஜேபி ஐடி விங்கினுடைய தலைவராக இருந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஒரு வீடியோவை பகிர்றாரு. அதில் இந்த முரளிராஜா, அப்புறம் சுதர்சன், அப்புறம் இன்னொரு இளைஞர்,
அதாவது சண்முகத்துக்கு ஆதரவாக இருந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த 3 இளைஞர்கள். இவங்க 3 பேரும் வந்து மலத்தை கலந்ததாக எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ அப்படின்னா அவர் பகிர்ந்த ஒரு வீடியோ. அப்போ அதுதான் வந்து ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்போ இந்த சிபிசிஐடி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணும்பொழுது கூட இது விமர்சனமாக சோஷியல் மீடியா வரும்பொழுது கூட திரும்பவும் அந்த வீடியோ திரும்பவும் வைரல் ஆச்சு. இப்போ இந்த வீடியோ அவங்க மலத்தை கலந்தாங்க அப்படின்ற ஒரு வீடியோ வைரல் ஆகுதுல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவினுடைய ஐடி விங் தலைவராக இருந்த நிர்மல்குமார் இந்த வீடியோவை வெளியிட்டு இப்படியான ஒரு சூழ்ச்சியை வெளிப்படுத்திட்டார். இன்றைக்கி அதே ஐடி விங்கு செஞ்ச வேலை, பாஜக ஐடி விங் அன்னைக்கு எந்த மாதிரியான ஒரு சூழ்ச்சியை செஞ்சதோ அதையே இன்றைக்கி தமிழக சிபிசிஐடி ஆர்எஸ்எஸ் மாதிரி தான் இன்றைக்கி அதை செயல்பட்டுருக்குறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அந்த தம்பிங்க அங்கே இருந்து எடுத்த மலத்தை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறானுங்க. அப்படி வீடியோ எடுக்கும்போது யார் முன்னிலையில் டேங்கில் ஏறுறாங்கன்னா, காசி விஸ்வநாதன், இந்த டேங்க்கு ஆப்ரேட்டரு, அந்த வார்டு கவுன்சிலர் காசி விஸ்வநாதன் முத்திரையர். இங்கே ஜாதி சொல்கிறதுக்கு வந்து என்ன காரணம்னா, இந்த பழி வந்துடக்கூடாதுன்றதுக்காக நான் இதை சொல்கிறேன். காசி விஸ்வநாதன் இங்கே ஊர் தலைவர் முருகன் பட்டியலினத்தவர், இப்படி ஊர் ஜனங்க மொத்தமே தான் சுற்றி நிற்குது. ஒரு டேங்குக்கு கீழே இந்த முத்திரையர் கம்யூனிட்டியை சேர்ந்த காசி விஸ்வநாதன், ஏன்னா அவர் தான் இப்போ டேங்க் ஆப்ரேட்டர் ஆகிட்டார், சண்முகம் இல்லாதனால அவர் கண்ட்ரோலில் இருக்குது. அவர் அப்புறம் அந்த ஊர் தலைவர் எல்லாரும் மக்கள் ஜனமெல்லாம் கீழே நிற்கிறாங்க. இவங்க நிற்கும் பொழுது தான் முரளிராஜா, சுதர்சன், இன்னும் 3 பேரை மேலே அது என்னென்னு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, டேங்க் ஆப்ரேட்டர் உதவி இல்லாமல், அவரோட அனுமதி இல்லாமல் யாரும் மேலே ஏற முடியாது. ஏன்னா டேங்க் ஆப்ரேட்டர் தான் எல்லாத்துக்குமே வந்து பொறுப்பு. அந்த பிள்ளைங்க மேலே ஏறுவான். முத்திரை சமுதாயத்தை சேர்ந்த அபினேஷ், அபிஷேக், சூர்யா ஏறும் போதும் இவர் அனுமதியெல்லாம் ஏற முடியாது. இப்போ ஊர் ஜனங்கள்லாம் முன்னிலையில் இன்னும் தண்ணிலாம் அப்படி நாத்தடிக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக இவங்க மேலே ஏறுறானுங்க. இந்த 3 பேர் மேலே ஏறி அங்கே பார்த்ததே வீடியோ எடுக்கிறானுங்க. கீழே இருந்து அதை வாரி போகிறதுக்கு கொட்டாச்சியும் கவரும் கொடுத்து அனுப்புறதே காசி விஸ்வநாதன் தான். அப்போ அதில் பார்த்தா அது மிதக்குது, அதை எடுத்து போடுறாங்க. அதை எடுத்து போடுறதே வீடியோவை எடுத்துருக்கானுங்க இந்த பசங்க. இப்போ அந்த வீடியோவை விஷமத்தனமாக இன்னைக்கு சிபிசிஐடி வெளியிட்டுன்னு, அந்த ஆடியோவை வெளியிட்டுன்னு, ஃபோட்டோஸை வெளியிட்டுன்னு இன்றைக்கி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உண்மையை நீ எந்த காலத்துலேயும் மறைக்க முடியாத தோழர். என்ன நடந்துச்சுன்னா, காசி விஸ்வநாதன் மர்மமான முறையில் இறந்துட்டார். அந்த சண்முகம் போனதுக்கு அப்புறம் அதில் பணியமர்த்தப்பட்ட அந்த வார்டு கவுன்சிலர் காசி விஸ்வநாதன் என்கின்ற அந்த முத்திரையர், இந்த பட்டியலின மக்கள் எல்லாம் யார் மேலே புகார் சொன்னாங்களோ, முத்தையா, காசி விஸ்வநாதன், அபினேஷ், அபிஷேக், சூர்யா, இவங்க தான் இது கலந்ததே அப்படின்னு இவங்க எந்த புகாரை வச்சாங்களோ அதில் A1 யாருன்னா காசி விஸ்வநாதன். அந்த காசி விஸ்வநாதன் 40 நாளைக்கு முன்னாடி மர்மமான முறையில் இறந்துருக்கிறார். 40 நாளைக்கு முன்னா டிசம்பர் 12ஆம் தேதி நைட்டு 2024. இப்போ இது போலீஸ் மர்மமான முறையில் இருந்திருக்காருன்னா ஒரே ஒரு செய்தியை கூட வெளிவிடாமல் பார்த்துக்கிட்டு போலீஸ். இல்லை, இது எப்படியும் மர்மமான முறைனா அவங்க வீட்டில் குடும்பம் குட்டி இல்லாதவர் கிடையாதுல்ல, குடும்பம் இருக்கும், சொந்தக்காரங்க இருப்பாங்க. மர்மமான முறைனாக்கா பொண்டாட்டிக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. டிசம்பர் 12 மத்தியானம் வரைக்கும் கடத்தூரில் டீ குடிச்சிக்கின்னு எல்லாருக்கிட்டையும் பழகின்னு பேசின்னு வீட்டுக்கு போகிறாரு. நைட்டு இறந்துடுறாரு. காலையிலேயே முத்தையாவினுடைய வண்டியில் போலீஸுக்கு கொடுக்க சொல்லாமல், ஆம்புலன்ஸுக்கும் அனுப்பாமல், முத்தையாவினுடைய வண்டியிலே எடுத்துன்னு வந்து அப்படி அடக்கம் பண்ணிடுறாங்க. இல்லை, சில ஊர்களில் அந்த ஆம்புலன்ஸ் அவங்களுடைய அது அந்த அளவுக்கு போய் சேர்ந்துருக்காது. ரெண்டாவது 108 இதுக்கு கால் பண்ணோம்னாக்கா அவங்க வர்றதுக்கான தூரம் அதிகமாக இருக்கும், வர்றதுக்கு டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறத ஊரில் என்ன வெஹிக்கிள் இருக்கோ அதில் போட்டு கொண்டு போகிறதானே நிறைய ஊர்கள் இருக்குது. அப்படி கூட கொண்டு போயிருந்துருக்கலாம்ல. அதை இப்போது எப்படி வேணால் நம்ம சொல்லிடலாம். ஒரு இயற்கை மரணம் நடந்திருக்கலாம், ஹார்ட் அட்டாக் வச்சுக்கலாம், இல்லை அவர் சூசைட் கூட பண்ணி சேர்த்துருக்கலாம், இல்லை அவருக்கு மருந்து வச்சு கூட கொல்லப்பட்டிருக்கலாம். மூணுத்தை வச்சுக்கோங்க. ஆனால் இதை யார் விசாரிக்கணும்? குற்றம் சுமத்தப்பட்ட முதல் நபர் இவர் தான். இல்லை, ஆனால் குற்றம் சுமத்தப்பட்ட நபர் அப்படின்னா இவர் இறப்பு இயற்கையான இறப்பு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்படி இயற்கையான இறப்பாக இருந்திருந்தா கூட அது காவல்துறை விசாரிக்கணும்ல. இல்லை, A1 இருக்காரா? சிபிசிஐடி விசாரிச்சுருக்கும்ல. அவரை சிபிசிஐடி யாருமே விசாரிக்கல. அவங்கள யாரை? முத்தையாவும் விசாரிக்கல, காசி விஸ்வநாதனை விசாரிக்கல, முத்திரையர் சமுதாயத்தை சேர்ந்த யாரையுமே இப்போ சிபிசிஐடி அங்கே விசாரிக்கல. புகார் கொடுக்க வந்தவங்களையே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க அப்பா மட்டும் புகார் கொடுங்கன்னு சொல்லிட்டு ஊர் ஜனங்களை சிபிசிஐடி நிராகரிச்சிச்சு. இப்போ கனகராஜ் என்ற ஒருத்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அது அந்த குழந்தையினுடைய அப்பா, பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையினுடைய தகப்பன் தான் கனகராஜ். அப்போ கனகராஜ் கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கும்போது நீங்கள் பொதுவாக கொடுங்க. ஊர் மக்கள், பட்டியலின மக்கள்லாம் சேர்ந்து சொல்கிறது முத்தையா, காசி விஸ்வநாதன், இந்த 3 பசங்க சொல்கிறாங்க. ஆனால் எழுத்து மூலிமா கொடுக்கறதுக்கு கேட்கும்போது அதெல்லாம் எழுதாதீங்க, டேங்கில் ஏதோ கலந்துருக்கு மட்டும் எழுதி கொடுங்க போங்க.
அதை யாருன்னு நீங்கள் சந்தேகப்படுறது மாதிரி இருக்கக்கூடாது, யாருடைய இண்டிவிஜுவல் நேமும் வரக்கூடாதுன்ற போலீஸ் ஸ்டார்டிங்லேருந்து தெளிவாக தான் இந்த மாதிரி புகார் வாங்குது. ஆனால் மக்கள் எல்லா விஷயத்தையும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்கிறாங்க, ஐஏஎஸ் அந்த அம்மா வந்தாங்களே அவங்ககிட்ட சொல்கிறாங்க, போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, பிடிஓ கிட்ட சொல்கிறாங்க, தாசில்தார்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இந்த பேரை சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காசி விஸ்வநாதன் முத்திரை இருக்கும், சண்முக முத்திரை இருக்கும். நடந்த டேங்க் ஆப்ரேட்டருங்களுடைய பிரச்சனையை அப்படியே திசை திருப்பி மலத்தை கலந்து அந்த மலத்தை தண்ணியை குடிக்க வச்சு மறுபடியும் அந்த பழியையும் தூக்கி போலீஸ் மேலே போட்டிருக்குதுன்னா இது நம்ம யார் மேலே குற்றம் சுமத்துறது? இப்போ காசி விஸ்வநாதன் தான் A1 இவங்க அங்கே அறிவித்தது. அப்படி இருக்கும்போது ஊர் ஜனங்க முன்னிலையில் டேங்க் மேலே ஏறி என்ன இருக்குதுன்னு பார்த்து எடுத்த 3 பேர் மேலேயே கேஸை போட்டுதா எப்படி? அப்போ சுதர்ஷன் தான் அதை வாரி போடுறான். சுதர்ஷனுடைய அம்மா 4 நாளைக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல் அட்மிட் சுழச்சுனா எந்த வகையிலுமே இது வந்து ஒரு இந்த இவனுக்கு பண்ணியிருப்பானுங்க அப்படின்றதுக்கு ஒரு காரணத்தை சொல்லும் தொடர் இல்லை. இப்போ அவங்க வந்து ரிப்போர்ட்டில் ஏதோ இங்கே ஒரு ஆதாரம் இருக்குது, அங்கே ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது அப்படின்னு கூட இல்லை. பாதிக்கப்பட்ட நபர்களே அவங்களே யார் மேலே குற்றம் சுமத்தப்பட்டிருக்கோ அந்த வீடியோ வச்சு சம்திங் எதை வச்சு குற்றம் சுமத்தப்பட்டவங்க தெரியல. அந்த 3 இளைஞர்கள் அவங்கள ஒரு காவலர் பணியில் இருக்கிற ஒருத்தரும் அதுக்குள்ளே இருக்கார் முரளிராஜான்னு. இவங்களே தான் வாக்குமூலம் கொடுக்குறாங்களே, நாங்கள் தான் கலந்தோம், இவர் எங்கள் ஆள். யார் எங்கள் ஆளுனாக்கா சண்முகத்தை சொல்கிறாங்க, இவரை வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அதனால் அந்த எங்கள் ஆள் அப்படிங்கிறத ஜாதி ரீதியாக இல்லாமல் கூட எங்களுக்கு அனுசரணையான ஒரு ஆள், எங்கள் கூட வந்து ஒரு அண்ணன் தம்பியாக பழகக்கூடிய ஒரு ஆள். ஆனால் காசி விஸ்வநாதன் தான் ஜாதி ரீதியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். சண்முகம் எங்கள் ஆள்னாக்கா எங்கள் கூட ஒன்று கூடி இருக்கக்கூடிய ஒரு ஆள். அதனால் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களை அவர் வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. அந்த கடுப்பில் தான் வந்து நாங்கள் இப்படியாப்பட்ட ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம்ல. அதுக்காக 26ஆம் தேதி வந்து இவங்க வந்து மலத்தை கலக்கணுமா? ஆனால் முன்னாடியே தான் நடந்துடுதுல்ல. அதுக்கு சொல்லுங்கள், சண்முகம் எங்கள் ஆளே இருக்கட்டும், ஆனால் அவருக்காக சப்போர்ட்டாக இந்த பசங்க என்ன வேலையை செஞ்சாருங்க? குற்றப்பத்திரிக்கையில் தேதியை 26 தானே குறிப்பிட்றீங்க, அங்கே 19, 20, 21 3 நாளில் அப்போயே அட்மிட்டில் எல்லாரும் குழந்தைங்க 19லேருந்து இந்த ஊரில் பாதிக்க 19லேருந்து ஸ்டார்ட் 19, 20, 21 தொடர்ச்சியாக ஒரே கிராமத்தை சேர்ந்த ஜனங்க வரதுனால டாக்டர்ஸுங்களுக்கு டவுட் வருது, இன்னும் ஒரே மாதிரியான பிரச்சனை வந்துனே இருக்குது, தண்ணியில் எதனா பிரச்சனை கொஞ்சம் செக் பண்ணுங்கன்னு சொன்ன பிறகு தான் இவங்க செக் பண்ணுறாங்க 26ஆம் தேதி. ஆனால் 26ஆம் தேதி தான் மலமே 25ஆம் தேதி நைட்டு தான் மலமே கலக்கப்பட்டதா நீ குற்றப்பத்திரிக்கை போடுவேன். அப்போ இந்த மாதிரி போட்டுட்டா இது உள்ளே இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் எழுப்புறீங்களே, அந்த மாதிரி பொதுமக்களும் கன்ஃபியூஸ் ஆகி எழுப்புவாங்க. அப்போ நீ டீட்டெயிலாக குற்றப்பத்திரிக்கையில் கொடுக்கணுமே. குழந்தைங்க எப்போ அட்மிட் ஆச்சு, பெரியவங்க எப்போ அட்மிட் ஆனாங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட நோயின்னா எதனால் ஏற்பட்டுச்சு, மருத்துவமனையில் என்ன மாதிரியான துல்லியமான விவரம் கொடுத்தாங்க, அப்படி மலத்தை கலந்துருந்தால் அந்த மலம் யாருடையது, அந்த மலத்தை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் பயாப்சிக்கு எங்கே அனுப்புறீங்க, எதுவுமே ரிப்போர்ட்டே கிடையாது. இல்லை. அப்போ இந்த டெஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த ஆய்வுகள்லாம் அனுப்பியிருப்பாங்கல்ல. மலம் கலக்கப்பட்டிருக்குனாக்கா அந்த மலத்தை எடுத்து ஆய்வு செய்வாங்க, அந்த தண்ணியில் வேறு என்னென்ன கலந்துருக்க முடியும், என்னென்ன பாக்டீரியாஸ் அளவில் கலந்துருக்கும், அல்லது வேறு என்ன கெட்ட நுண்ணுயிர்கள் எதுவும் கலந்துருக்கா, அது எதன் மூலமாக இந்த மலத்தின் மூலமாக எந்த ஒரு ரிப்போர்ட்டுமே இவங்க வந்து கொடுக்கல. தொடர் என்ன நடக்குதுன்னா, இலங்கையில் முள்ளிவாய்க்காலில் போர் நேரத்தில் கடைசியாக என்ன நடந்ததோ அதே மாதிரி வேங்கவயலில் இந்த 17 குடும்பத்தை கூட்டின்னு போயிட்டு சிறையில் வைக்கிற மாதிரி வச்சுட்டாங்க. அந்த இடத்தினுடைய எல்லா 9 வழிகள் ஒட்டு மொத்தமாக 9 பேரிகார்டு போட்டு ஸ்டெப் போட்டு அவங்கள அப்படியே இறுக்கமாக்கி அவங்களே எங்களுக்கு எதுவுமே வேணாங்க, அந்த ஊரை விட்டே நாங்கள் போயிடுறோம், எங்களை ஆளை விடுங்கன்ற அந்த மன உளைச்சல் கொடுத்துட்டு உட்காந்து போலீஸ் இந்த நிமிஷம் போய் தாசில்தார்லேருந்து வருவாய்த்துறை வீடுலேருந்து எல்லாரும் போயிட்டு நீங்கள் உங்கள் போராட்டத்தை கைவிடுங்க, உங்களுக்கு தான் வேணுமா நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு வீடு கட்டி தரோம். மறுபடியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் இயலாத மக்கள்கிட்ட வறுமையை காரணம் காமிச்சு அவங்களோட ஆசையை தூண்டி வேறு எதனா செஞ்சு கொடுத்துட்றோம். ஒன்று சட்டத்தின் பிரகாரம் நடக்கணும், இல்லை தர்மத்தின் பிரகாரம் நடக்கணும். சட்டம் தர்மம்னா வந்து கடவுள் பேரில் சொல்லலை. இப்போ திருவள்ளூர் மாவட்டத்தில் இப்போ ஒரு அம்மா வந்து அவங்க கணவனையும் வெட்டி கொண்டுச்சு, தான் மகளை கற்பழிக்கிறதுக்கு அவன் வந்தான்னு. அந்த எஸ்பி என்ன பண்ணார், அந்த அம்மாவை பாராட்டி விட்டார். அப்போது இதில் உண்மையிலே என்ன நடந்தது, இந்த மக்கள் உண்மையிலேயே மலத்தை கலந்த தண்ணியை குடித்தாங்களா, மலம் கலக்கப்பட்டதா, இதை தீர்வாக வெளியில் சொல்ல வேண்டியது யார்? குற்றவாளி யாருன்றது ஒரு பக்கம், உண்மையிலேயே அங்கே மலத்தை கலக்கப்பட்டதா, என்ன நோக்கத்துக்காக கலக்கப்பட்டது. அப்போது ஒரு 5-6 நாள் அந்த மலம் அப்படியே தான் இருக்குமா, இதோட தன்மை எப்படி இருக்கும், நீர்த்து போகாதா, கரைஞ்சி போகாதா, அடுத்தடுத்த நாள் வந்து தண்ணி வந்து டேங்க் ரொம்பாதா? அப்போ 19ஆம் தேதியிலேருந்து அந்த தண்ணி அவங்க குடிச்சுனே இருக்கிறவங்களுக்கு அப்போது எப்படி இருந்தாலுமே அது டைலூட் ஆகிட்டு இருக்கும்ல. அப்போ 26ஆம் தேதி மேலே ஏறி பார்க்கும்போது கூட அங்கே மலம் இருக்குது அப்படின்னும் போது இது எத்தனையோ சந்தேகங்களை உருவாக்குதே. ஒரு பொதுமக்களாக இருந்து நான் ஒரு இந்த கட்சியில் இருக்கிறேன், இந்த ஜாதிக்காக நான் பேசுகிறேன், இதெல்லாம் கொஞ்சம் ஒடுக்கிட்டு ஒரு பொதுமக்களாக இருந்து ஒரு கொஸ்டின் எழுப்பி பாருங்களேன்.
எப்படி நடந்திருக்கும்? ஒரு 6-7 நாளாவா அந்த மலம் அப்படியே இருந்திருக்கும். இல்லை இந்த பசங்க வந்து மலம் கலக்காத மலத்தை கலந்த மாதிரி சொன்னால் ஒரு டேங்கு கிடைக்கும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக கூட இவங்க சொல்லியிருக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வியும் ஒரு பக்கம் இருக்குது. எழுப்பிக்கலாம், நம்மளை கூட எழுப்பிக்கலாம். அப்படி இருந்தால் ஊர் ஜனங்க முன்னிலையில் காசி விஸ்வநாதனுடைய தலைமையில் தான் இவன் மேலே ஏறுறானுங்க. இப்போ மேலே ஏறும்போது இவன் பக்கெட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்ல. அப்போ எத்தனை கிலோ அவன் தூக்கிட்டு போக முடியும்? அப்போது காசி விஸ்வநாதன் வார்டு கவுன்சிலர் மட்டும் இல்லாமல் டேங்க் ஆப்ரேட்டர், அவர் தான் முழு பொறுப்பாளர். அவருக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்குது. இந்த தெரிஞ்சு போய் டிசம்பர் 12ஆம் தேதி அவருக்கும் அவங்க மனைவிக்கும் குடும்பத்தில் ஏதோ சஞ்சலப்பு வந்திருக்குது. இவர் மனசாட்சி இவரை கேள்வி கேட்டிருக்குது. அதுக்கப்புறமா தான் ஒரு மரணம் நிகழ்ந்திருக்குது. இந்த மரணத்தை அவசர கோலமாக இவங்க அடக்கம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சார், இந்த மரணத்தை ஒட்டி ஏதாவது புகார் போயிருக்கா? நாங்கள் சந்தேகம் எழுப்பினோம், இவங்க யாரும் விசாரிக்கலை, இப்போ இறந்து போயிட்டாரு, இது மர்மமான மரணமாக இருக்குது, இது வந்து உடற்கூறு ஆய்வுக்கு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு ஏதாவது புகார் வந்ததாக தெரியலைங்களே? ஏன் நான் குடித்த அந்த மலத்தினுடைய தண்ணியை நான் போய் புகார் கொடுக்குறேன் சிபிசிஐடி கிட்ட. என் ஊரில் என் டேங்க்கில் தண்ணி கலந்துருக்குது, இந்த புகார் இவங்க மேலே விசாரிங்க, உன் புகாரில் எடுத்துன்னு போ. நீ பாதிக்கப்பட்டியா? உன் குடும்பத்தில் யாரும் பாதிக்கப்பட்டாங்களா? அவங்க மட்டும் கொடு அப்படின்னு இந்த மக்கள்கிட்டயே கேள்வி கேட்குறவங்க. இன்னொருத்தன் செத்து போனதுக்கு காசி விஸ்வநாதன் செத்துட்டான், அவன் சந்தேகத்தில் எனக்கு மரணங்கிறதுனா நீ யார் அவனுக்கு நீனா ஜாதி அவனா ஜாதி எப்படி எடுப்பாங்க? அப்போது இதெல்லாம் தன்முனைப்பா யார் எடுக்கணும்? நீதிமன்றம் வந்து எடுக்கணும், காவல்துறை எடுக்கணும், மாவட்ட ஆட்சியர் இந்த மரணத்தில் இருக்கக்கூடிய சந்தேகத்தை அவங்க மனைவியை கூப்பிட்டு கேட்கணும். ஏன்னா எப்பேற்பட்டவனும் சாகும்போது மனசில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு போவான். நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், என்னால் தூங்க முடியல, தூக்கம் வரல, இதனால் இந்த மக்களுடைய சாபனை பாவம் எல்லாத்துக்கும் நாளாகிறேன். இந்த குழந்தைங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நாளும் மனசாட்சி குத்துது. ஏன்னா இந்த குழந்தைங்களாம் அங்கே தானே கோபிகா ஸ்ரீ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துன்னு அவங்க கோலம் ஒப்பர் விஷயம் அழுதுன்னு இருப்பாங்களே. இது எல்லாத்தையும் பார்த்து இந்த ஆளுக்கு மனசு நோகுது. வெளியில் சொன்னாலும் முத்தையா விட மாட்டான், உள்ளேயும் வச்சுக்க முடியல, அடைச்சி போடான்னு சொல்லிட்டு செத்தே போயிட்டுலாம் இருந்தாலும். இந்த மரணத்தை வச்சு சிபிசிஐடி புதுசாக இந்த வழக்கை ஸ்டார்ட் பண்ணணும். அவர் இறந்து 40 நாள் அந்த காரியெல்லாம் முடிஞ்ச உடனே இவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த மரணத்தை எந்த இடத்துலையுமே ஒரு இடத்துல கூட எந்த மீடியாவோ எந்த போலீஸோ வெளியிலே சொல்லலை. அப்போ காசி விஸ்வநாதன்ற ஒரு கேரக்டர் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருந்திருக்குது சண்முகத்துக்கும் இதுக்கு. ஆனால் இந்த மக்கள் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, தொடர்ச்சியாக 2 வருஷமாக சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கமே வரல. இல்லை, அதோட இப்போ இந்த வேங்கை வயல் பிரச்சனையில் எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்கன்றது ஒரு விஷயம். அரசாங்கத்தை நோக்கி காவல்துறை நோக்கி கேள்வி எழுப்புனாங்க. பட்டியல் சமூக மக்களுக்கு ஆதரவாக தான் மக்கள் என்றைக்குமே அவங்களோட குரல் வந்து அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த ஜாதியவாதிகள் இல்லாமல் நான் சொல்கிறது அரசாங்கத்தையும் சொல்கிறேன், அரசாங்கத்தை நோக்கின கேள்விகள் சொல்கிறேன், எழுப்புனவங்களை சொல்கிறேன். இப்போ அரசாங்கத்தை நோக்கி யார் கேள்வி எழுப்புனாங்க? அரசாங்கத்தை நோக்கி எங்களை தவிர பாவப்பட்ட இந்த பட்டியலின சமுதாயத்தை தவிர வேறு யாருமே எழுப்பலை. நான் கட்சிகளை சொல்கிறேன், எங்களுக்கு யாரும் வந்து உதவியாக இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த திசை திருப்புற மடை மாட்டுதல் பண்ணக்கூடிய ஒரு உபந்தரத்தை பண்ணாமல் இருந்தாலும் மற்ற கட்சிகளை வந்து நாங்கள் பார்த்துப்போம். வேறு எந்த கட்சியும் அப்படி தர, எது நம்ம தோழமை, எது நம்ம வந்து தோளில் தூக்கி கொண்டாடக்கூடிய இவன் தான் நம்ம கடைசி வரைக்கும் நண்பன் நினைக்கிறோமோ அவங்களே இந்த விஷயத்தில் வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு போக்கில் இருக்கிறாங்க. நாம் வந்து ஒரு திமுக அரசு அப்படிங்கிறது வேற, திமுக அரசினுடைய போலீஸ்ன்றது வேற. அது அதிமுக அரசு வந்தாலும் அந்த போலீஸ் அப்படி தான் இருக்கும், கம்யூனிஸ்ட் ஆட்சி வந்தாலும் விடுதலை சிறுத்தைகளே நாளைக்கு ஆட்சிக்கு வந்தாலும் அந்த காவல்துறையினோட போக்கு மாறுமான்றது சந்தேகம்தான். அவங்களுடைய நோக்கம் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தபோது ஒரு புகார் கொடுத்தானா புகார் எடுத்துக்க மாட்டான், ஒரு முஸ்லீம் வந்தானா எடுத்துக்க மாட்டான். அதே மாற்று சமுதாயத்துக்காரங்க ஒரே ஒரு புகார் கொடுத்தானா அன்றைக்கி நைட்டே கைது பண்ணி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டுருவான். இது வந்து எழுதப்படாத ஒரு அறிவிக்கப்படாத எல்லா காவல் நிலையத்தில் நடக்கக்கூடிய மிக மோசமான நடவடிக்கை இது. எங்களுக்காக பேசுறதுக்கு எந்த கட்சியும் கிடையாது தோழர், வேறு எதுவுமே கிடையாது. இதில் வந்து முழுக்க பார்க்கும்போது பெரும்பான்மை சாதியவாதம் அந்த அடிப்படையில் திமுகவினுடைய 2 அமைச்சர்களுடைய நேரடி பார்வையில் முழுக்க இந்த பழி இவங்க மேலே போயிடக்கூடாதுன்றதை கவனத்தோடு செயல்பட்டு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கிறாங்க. இது பிற்காலத்தில் தெரியும்பொழுது மிக ஒரு இழிவான ஒரு கரும்புள்ளியாக தான் திமுக அரசுக்கு இது இருக்கும். நீங்கள் சார்பாக நீங்கள் சிபிசிஐடி சார்பாக கூட என்ன கேள்வி கேளுங்க, இல்லை திமுக அரசு சார்பாக கூட கேளுங்க, எந்த ஒரு சந்தேகம் வந்தாலுமே ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக நம்ம கேட்கலாம். இதை நிதானமாக என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு 3 பேர் மேலே போடணும், இது ஒரு அரசாக இருந்திருந்து நான் இருக்கிறேன் அப்படின் போது எப்படி நம்ம கையாண்டிருப்போம்?
எப்படி இருந்தாலுமே இதில் அந்த முத்திரையர் அக்யூஸ்ட் ஆகியிருப்பார். இந்த 3 பேர் கலந்திருந்தாலும், பட்டியலினத்தை சொல்லப்படக்கூடிய 3 பேர் கலந்திருந்தாலும் அங்கே சண்முகம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாரு. சண்முகம் தான் தூண்டுதல் பேரில் A1, மீதி தான் A2, A3, 4. அப்போ முத்திரையரும் பட்டியலினத்தரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணியிருக்கிறான். 1. இந்த பக்கம் காசி விஸ்வநாதன் கலந்துருந்தாலும் இங்கே முத்திரையர் வந்துடுறான். எப்படி இருந்தாலுமே அங்கே பெரும்பான்மை சமூகமாக இருக்கக்கூடிய முத்திரையர் 2 பக்கமாக இருக்கிறான். அந்த பக்கம் சண்முகமாகவும் இருக்கிறான், இந்த பக்கம் காசி விஸ்வநாதனாகவும் இருக்கிறான். ஆனால் வெறும் பட்டியலினத்தவர் மேலே மட்டுமே இந்த பழியை சுமத்தி அவங்க அம்மாவுக்கு இவனே மலத்தை கலந்த மாதிரி சுதர்ஷன் எவ்வளோ ஒரு கொடூரம். பெத்த தாயி இத்தினி நாளாக இவன் முரளிராஜாவுடைய அம்மா அவங்களும் அதே தனித்தனி குடிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எந்த வகையில் ஏற்றுக்க முடியும்? ஒரே ஒரு மனிதாபிமானம் உள்ளவன், மனச்சான்று உள்ளவன் யாராவது சொல்லுவாங்களா? இல்லை ஒரு சிலர் சொல்கிறாங்க அரசியலாக ஆக்க வேண்டாம். வேறு எதுக்காக தான் நம்ம அரசியல் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம்? இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்காம, இந்த விஷயத்தை ஒரு தெளிவான பார்வை இல்லாமனா வேறு எதில் அரசியல் பார்க்க சொல்கிறீங்க? நிறைய கேள்விகள் மனசுக்குள்ளே இருக்கு தோழர். ஏதோ தலைவருடைய எங்கள் எழுச்சி தமிழருடைய அறிவுறுத்தல்னால ஒரு சிலதை நாங்கள் ஒரு சாத்வீக அடிப்படையில் கொண்டு போகக்கூடிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் இப்படி தளபதியை நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடிய அமைச்சர்களும் காவல்துறை அதிகாரிகளும் இருக்கிற வரைக்கும் இந்த மக்களுக்கு எந்த நேரத்திலுமே யாராலையுமே விடுதலை கொடுக்க முடியாது. எங்கள் மக்களுக்காக நாங்களே தான் போராடிக்கணும். சரி, இந்த வேங்கைவேல் பிரச்சனையில் பல கேள்விகளை நீங்கள் எழுப்பியிருக்கீங்க, பல விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக அதில் எந்த முத்திரையர் சமூகத்தை சார்ந்தவர்களும், முத்திரையர் சமூகமாக சொல்லல, அதில் சம்மந்தப்பட்ட அந்த சமூகத்தை சார்ந்த முத்தையாவாக இருக்கட்டும், காசி விஸ்வநாதனாக இருக்கட்டும், சண்முகமாக இருக்கட்டும், யாருமே விசாரிக்கப்படலை. அதில் புகார் கூட அவங்க பேர் இருந்தால் கூட எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்கீங்க. அதில் காசி விஸ்வநாதன் இறந்தே போயிட்டார் இப்போ சமீபத்தில். அது ஒரு மர்மமான முறையில் இறந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் நீங்கள் எழுப்பியிருக்கீங்க. இதை கண்டிப்பாக அரசாங்கம் காவல்துறை கவனத்தில் எடுத்துக்கும் நம்புகிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம். இல்லை வேறு என்ன விஷயங்கள் அப்டேட் வருதுன்னு தொடர்ந்து இதை பற்றி விவாதிப்போம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி நீங்கள் பேட்டி கொடுத்து நன்றி தொடர். நன்றி.